السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه فأعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفسه ونفخه شهر رمضان الذي أنزل فيه القرآن புகழும் புகழ்ச்சியும் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு உரித்தாக்கி அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி இந்த உண்மையிலே வாழ்ந்து செல்ல உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அவர்களுக்கு பின்னால் யாரெல்லாம் இந்த உண்மையிலே அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை பின்பற்றி வாழ்ந்து செல்றவர்கள் மீதும் குறிப்பாக சிறப்பிற்குரிய மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் சிறப்பிற்குரிய இடத்தில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நம் குடும்பத்தார்கள் மீதும் நின்று நோட்டுமாக கூறியவனாக எனது உரையை ஆரம்பிச்சுகின்றேன். அன்பின் இஸ்லாமிய உறவுகளை தொடர்ச்சியாக இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய அர்பஊன் நவவி என்கிற கிதாபிலிருந்து தொடர்ச்சியாக ஹதீஸ்களில் அவருடைய விளக்கத்தை பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய கிதாபில் கொண்டு வந்திருக்கக்கூடிய இரண்டாவது ஹதீஸை, அதாவது ஹதீஸ் ஜிப்ரீல்னு சொல்லப்படக்கூடிய ஹதீஸை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். உண்மையிலே நம்ம பார்த்துருக்கக்கூடிய முதலாவது ஹதீஸும் சரி, இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இரண்டாவது ஹதீஸும் சரி, மிகவும் முக்கியமான நம்முடைய ஒட்டுமொத்த இஸ்லாத்தையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழலை உருவாக்கக்கூடிய ரெண்டு ஹதீஸ்களும் அது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம கடைசியா நேரத்தை இரண்டாவது ஹதீஸ் ஜிப்ரீல் அல்லாஹ் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் கேட்கக்கூடிய முதலாவது கேள்வி இஸ்லாம் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்வி. அந்த இஸ்லாம் என்றால் என்னங்கிற கேள்விக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முதல் பதில் ஷஹாதத்து அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, வணங்கத்தகையான அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஆவார்கள், அல்லாஹ்வின் அடிமையும் தூதர் ஆவார்கள் என்கிற அந்த வாசகங்கள். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, நாம நேற்று இந்த ஷஹாதாவை பற்றி பார்த்தோம். எந்த அளவுக்கு ஷஹாதா முக்கியமான ஒன்று, அந்த ஷஹாதா எந்த அளவுக்கு நமக்கு உறுதியை ஏற்படுத்தணும், நம்முடைய உறுதி என்னவாக இருக்குதுங்கிறத சில வரலாற்று ரீதியான குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஒப்பிட்டு நம்ம பார்த்துருந்தோம். அதே ஷஹாதாவை ஒட்டி தான் இன்னைக்கும் சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். ஷஹாதா, நம்ம சொல்லக்கூடிய இந்த ஷஹாதா எதை வச்சு தீர்மானிக்கப்படும்? இப்போ ஷஹாதா சொன்னவர் யாரு? முஸ்லீம். ஒருத்தர் ஷஹாதா சொல்லிட்டா அவர் முஸ்லீம். இப்ப ஷஹாதா சொல்லிட்டதுனால அவர் முஸ்லீமா கருதப்படுவாரா அல்லது முஸ்லீம் அல்லாதவராக கருதப்படுவாரா? இஸ்லாத்துடைய கடமைகள் இருக்கா இல்லையா? இஸ்லாத்துடைய கடமைகள் உள்ரங்கமான கடமைகளா, வெளிப்படையான கடமைகள் செயல்களா? அது மறைமுகமான அமல்களா, வெளிப்படையான அமல்களா? இஸ்லாத்துடைய கடமைகள் ரெகுலரா பார்த்துட்டு இருக்கிறோம். வெளிப்படையான அமல்கள். நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த இஸ்லாத்துடைய கடமைகளை யாரெல்லாம் வெளிப்படையா செய்யறாங்களோ அவர்கள் எல்லாரும் யார் தான்? முஸ்லிம்கள் தான். அவங்க மனைவில என்ன இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அவங்க உண்மையிலே இஸ்லாத்தை ஏற்றிருக்காங்களா இல்லையாங்கிறது தெரியாது. உண்மையிலே இஸ்லாத்தை நம்புறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனா இந்த 5 விஷயங்களையும் அவங்க வெளிப்படையில நடந்துக்கிறாங்க. வெளிப்படையில அவங்ககிட்ட அந்த 5 விஷயம் இருக்குன்னா அவங்க யார் தான்? முஸ்லிம்கள் தான். அவங்க நம்ம எந்த விதத்திலையும் வேற விதமான ஃபத்வாக்களை அவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியாது. இப்போ வாங்க, ஒரு இஸ்லாமிய கவர்மெண்ட் இருக்கு. இந்த 5 விஷயத்துல அந்த 5 விஷயத்தையும் செய்யற எந்த ஒரு நபருக்கும் அந்த இஸ்லாமிய கவர்மெண்ட் என்ன பண்ண முடியாது? எந்த தண்டனையும் கொடுக்க முடியாது. ஆனா இந்த 5ல ஏதாச்சும் ஒன்று அவர் விடுறாருன்னா அந்த இஸ்லாமிய கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும்? அவருக்கு தண்டனை கொடுக்க முடியும். தொழுகையை விடுறாரா? தண்டனை கொடுக்க முடியும். நோம்பை விடுறாரா? தண்டனை கொடுக்க முடியும். அப்ப வெளிப்படையில அவர் இதை மறுத்தாலோ விட்டாலோ தான் அவருக்கு என்ன நடக்கும்? தண்டனை என்பது. ஆனால் அல்லாஹ் இந்த வெளிப்படையை வச்சு தீர்ப்பளிப்பானா? இந்த உலகத்துல நாம தான் இந்த இஸ்லாத்துடைய வெளிப்படையான காரியங்களுக்கு வெளிப்படையை வச்சு தீர்ப்பளிப்போம். வெளிப்படையை வச்சு தான் அவனை முடிவு பண்ணுவோம். ஆனா அல்லாஹ் இந்த வெளிப்படையை வச்சா முடிவு பண்ணுவான்? இல்ல, அவனுடைய உள்ரங்கத்தை வச்சுதான் முடிவு பண்ணுவான். அப்ப இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இஸ்லாத்துடைய வெளிப்படையான அமல்கள் வெளிப்படையில என்னதான் சரியா இருந்தாலும்
உள்ரங்கமான விஷயம் வரும்பொழுது அல்லாஹ் அதை வச்சுதான் திருப்பளிப்பான். அதனாலதான் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் முன்னாடி ஹதீஸ் என்ன கொண்டு வராங்க, இன்னமல் அஅமாலு பின்னியாத், எண்ணத்தை பொறுத்து தான் செயல்கள் அனைத்தும். அப்ப அல்லாஹ் டிசைட் பண்றதை எதை வச்சுதான் முடிவு பண்ணுவான், நம்மளுக்கு நம்முடைய எண்ணத்தை வச்சுதான், நம்முடைய அந்த செயல்களுக்கு உள்ளாக பின்னாடி மறைஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய எண்ண ஓட்டங்களை வச்சுதான் அப்படிங்கிறத. அப்ப இந்த இஸ்லாமிய காரியங்களை பொறுத்த வரைக்கும் வெளிப்படை தான் அதோடைய தன்மை. அதனாலதான் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு போர்க்களத்துல உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, நான் போர்க்களத்துல போரிட்டு இருக்கும்போது ஒருத்தர் நான் ஷஹாதா இஸ்லாத்தை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை சொல்லுவார். இப்போ உடனே உஸாமா பின் ஸைத் என்ன பண்ணிடுவாங்க, அவரை வெட்டிடுவாங்க, நீ தப்பிக்கிறதுக்காண்டி தான் சொல்ற அப்படின்னு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி ரசூலாட்ட வரும்போது ரசூலா கேட்பாங்க, நீ அவரோட உள்ளத்தை திறந்து பார்த்தீங்களா, அவருடைய உள்ளத்தை நீங்க பிறந்து பார்த்தீங்களா அப்படின்னு ரசூலா கேட்பாங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, உஸாமா பின் ஸைத் எல்லாம் வெட்டினதுக்கு என்ன காரணம், அவரை கொலை பண்ணதுக்கு என்ன காரணம், தப்பிக்கிறதுக்காண்டி அவர் சொல்றாரு அப்படின்னு. இப்போ நல்லா கவனிங்களேன், தப்பிக்கிறதுக்காண்டி அவர் சொல்றாருங்கிறது உள்ரங்கமான விஷயமா வெளிப்படையான விஷயமா? உள்ரங்கமானது. அவர் உண்மையிலேயே அதுக்கு தான் சொன்னாரா இல்லையான்னு தெரியாது. அவர் ஷஹாதா சொன்னது வெளிப்படையா ஷஹாதா சொல்லிட்டாரு. ஆனா உஸாமா பின் ஸைத் என்ன முடிவு பண்றாங்க, இந்த சூழல்ல அவர் இப்படி சொல்றாருன்னா தப்பிக்கத்தான் சொல்லியிருப்பாரு அப்படிங்கிற மறைமுகமான ஒரு விஷயத்தை அவங்க எடுக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அதை கண்டிக்கும் விதமா தான் என்ன பண்றாங்க, நீங்க அவருடைய உள்ளத்தை பிளந்து நீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல ரசூல் என்ன பண்றாங்க, வெளிப்படையை வச்சுதான் ஒரு முஸ்லிம்ங்கிறத தீர்மானிக்கிறார். ஷஹாதா சொல்லிட்டாரா விட்டுருக்கணும், அவர் உண்மையா சொன்னாரா பொய்யா சொன்னாரா அல்லாஹ் முடிவு பண்ணிப்பான். நல்லா கவனிங்க, இதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிக்குடைய விஷயத்துல பெரிய கவனம் எடுக்கல. முனாஃபிக்குகள் யாரு, வெளிப்படையில இஸ்லாம் இருக்கும் ஆனா உள்ரங்கத்துல இஸ்லாம் இருக்காது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் முனாஃபிக்குடைய விஷயத்துல பெருசா கவனம் எடுக்கல, அவங்களை அப்படியே விட்டுட்டாங்க. ஏன்னா இங்க வெளிப்படையை வச்சுதான் நம்ம தீர்மானிக்கணுமே தவிர உள்ரங்கத்தை வச்சு யாரையும் இவர் அவர் காஃபிருங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. அப்ப இந்த இஸ்லாத்துடைய கடமைகள் நம்மளுக்கு வெளிப்படையை தான் மேலோட்டமா காமிக்குது அப்படிங்கிறத அதை வச்சு தான் முடிவு பண்ணணுங்கிறத இந்த விஷயங்கள் மூலமா புரியணும். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸாமா பின் ஸைத் அவங்க கேட்கிறாங்கன்னா, உஸாமா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் என்கிட்ட திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, நீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு தெரியுமா, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு திரும்ப திரும்ப ரசூலுல்லாஹ் கேட்டுட்டே இருந்தது. எனக்கு மனசு எப்படி மாறிடுச்சுன்னா, இப்பதான் நான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கணும்னு தோணுச்சு. அதாவது அது இன்னும் பெரிய பாவம் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் இப்ப இஸ்லாத்துக்கு வந்திருக்க கூடாதா, நான் இப்ப வந்திருந்தேன்னா எனக்கு அந்த பாவம் இல்லாம இருந்திருக்குமே அப்படிங்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் என்கிட்ட கேள்வியை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. உஸாமா பின் ஸைத் சொல்றாங்க. அந்த அளவுக்கு இஸ்லாத்துடைய காரியங்கள் என்பது வெளிப்படையை வச்சுதான் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த ஷஹாதாவை பத்தி நம்ம நேற்று பார்க்கும்போது அதனால் ஏற்படக்கூடிய தாக்கம் என்ன நம்மகிட்ட இருக்கணும், எந்த அளவுக்கு சஹாபாக்கிட்ட இருந்துச்சு, முன்னாடி வாழ்ந்த மக்கள்கிட்ட இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். எந்த அளவுக்கு அந்த ஷஹாதால உறுதியா இருந்தாங்க. ஜஸ்ட் நவ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன ஷஹாதா எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட உறுதியை கொண்டு வந்துச்சு அப்படின்னு உலமாக்கள் நம்மளுக்கு இந்த ஷஹாதா பத்தி சொல்றாங்க. நம்முடைய ஷஹாதா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் ரெண்டு விஷயம் முக்கியமானது. ஒண்ணு, உள்ளத்தால அந்த ஷஹாதாவை உறுதி கொள்ளணும். அந்த ஷஹாதா உள்ளத்தால உறுதி கொண்டு நாவால மொழியணும். உள்ளத்தால உறுதி கொண்டு நாவால மொழியணும். இந்த நாவால மொழிஞ்சதை உறுப்புகளால, உடல் உறுப்புகளால செயல்படுத்தணும். இதுதான் நம்ம ஷஹாதா ஏற்றுக்கொள்ளப்படுகிற முக்கியமான காரணம். இப்போ வாங்களேன், ஃபர்ஸ்ட் ஷஹாதாக்கு என்ன பண்ணணும், ஷஹாதா என்ன பண்ணணும், உள்ளத்தால உறுதி கொள்ளணும். ரெண்டாவது நாவால மொழியணும். மூணாவது செயல்படுத்தணும். சரியா? இது எப்ப சரியாவதோ அப்ப மார்க்கத்துடைய எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு சரியாயிடும். இது ப்ராப்பரான முறையில் இந்த ஷஹாதா நம்மளுக்கு அமைஞ்சிருச்சு, நம்மகிட்ட வந்துருச்சுன்னா அடுத்து இருக்கக்கூடிய தொழுகை சரியாயிடும், நோன்பு சரியாயிடும், ஜகாத் சரியாயிடும், ஹஜ்ஜி சரியாயிடும், மார்க்கத்துடைய இன்னும் எல்லா காரியங்களும் இது சரியாயிடுச்சுன்னா சரியாயிடும். ஏன் நம்ம நேத்தியே சொன்னோம், லா இலாஹ இல்லல்லாஹும் முஹம்மது ரசூலுல்லாஹும் ஏன் பிரிக்கப்படல, அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அதுதான் அடிப்படை. இஹ்லாஸும் இத்திபாஉ சுன்னாவும். இஹ்லாஸும் அதாவது அல்லாஹ்க்கு மட்டும்தான் செய்யறங்கிற எண்ணமும், ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படையில் ஃபாலோ பண்ணி செய்யறங்கிற இந்த ரெண்டு விஷயமும் இபாதத்துல இருக்கு அப்படிங்கிறது தான். நாம எல்லாருமே படைக்கப்பட்டது எதுக்கு தான், இபாதத் செய்ய தான், அல்லாஹ்வை வணங்க தான். அப்ப இந்த ஷஹாதா என்பது நம்முடைய இபாதத்துக்கு முக்கியமானதாக இருக்குது. அதனாலதான் இந்த ரெண்டும் என்ன பிரிக்கப்படாம இருக்குதுன்னு பார்த்தோம். அப்ப இது ப்ராப்பரா நம்மள்ட்ட இருந்தாதான் மார்க்கத்துடைய மற்ற எந்த விஷயங்களையும் நம்மள்ட்ட பிரச்சனை வராது. பாயிண்ட் புரிஞ்சிருச்சா? இது ப்ராப்பரா இருந்தா மார்க்கத்துடைய மற்ற விஷயங்கள்ல இபாதத்துகள்ல பிரச்சனை வராது. சரி, இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப நம்மள்ட்ட மார்க்கத்துடைய பல விஷயங்கள பிரச்சனை இருக்கு. தொழுகையில பிரச்சனை இருக்கு, நோன்புல பிரச்சனை இருக்கு, ஜகாத் கொடுக்கறதுல பிரச்சனை இருக்கு, சதகா செய்யறதுல பிரச்சனை இருக்கு, உம்ரா செய்யறதுல பிரச்சனை இருக்கு, ஹஜ்ஜி செய்யறதுல பிரச்சனை இருக்கு.
அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் அப்படின்னா, திரும்பவும் சொல்றேன், ஷஹாதா சரியா ப்ராப்பரா நம்மகிட்ட இருந்துச்சுன்னா மற்ற அமல்கள் எல்லாம் ப்ராப்பரா ஆயிடும். சரியா? இப்போ நான் கேட்கிறேன், இந்த அமல் எதுவுமே ப்ராப்பரா இல்லை, நம்மள்கிட்ட அமல்கள் எதுவுமே நம்மகிட்ட ப்ராப்பரா இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷஹாதா என்ற பிரச்சனையில இருக்கு. நாம சொன்ன ஷஹாதா நம்மகிட்ட இன்னும் உறுதி வரல, நாம இன்னும் உறுதியாக ஷஹாதாவை சொல்லல. இதுதான் விஷயம். அதுதான் நேற்று அழகான ஒரு உதாரணம் சொன்னேன். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னாடி அந்த சூனியக்காரர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஷஹாதா சொன்னாங்க. ஃபிரௌன் சொன்னா உன் கையும் காலையும் வெட்டிடுவேன், உன்னை கொன்றுவேன்னா, பரவாயில்ல பார்த்துக்கோ, உன்னால அதான முடியும், வேற என்ன முடியும் அப்படின்னு அந்த ஷஹாதா அவங்கள்ட்ட அந்த உறுதியை கொடுத்துச்சு. அந்த டைத்துல அந்த உறுதி அவங்களுக்கு வந்துச்சு. இன்னைக்கு நாம எவ்வளவோ மார்க்கத்துடைய காரியங்களை உலக விஷயங்களுக்காக விடுறோமா இல்லையா? அவங்க உயிரை விட தயாரா இருந்தாங்க. சூனியக்காரர்கள் உயிரை, அவங்களுக்கு உலகமே கிடைக்க இருந்துச்சு. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன கிடைக்க இருந்துச்சு அவங்களுக்கு? இந்த ஷஹாதா சொல்றதுக்கு முன்னாடி ஃபிரௌன் என்ன வாக்கு கொடுத்தான்? உனக்கு எல்லாம் தரேன், உலகத்தையே தரத்துக்கு ரெடியா இருந்தாங்க இல்லையா? கொஞ்சம் முன்னாடி உலகமே கிடைக்க தயாரா இருந்துச்சு. ஆனா ஷஹாதாவை சொன்னோன்னே அந்த உலகம் எல்லாம் அவங்களுக்கு ஒண்ணும் இல்லாம போச்சு. எந்த அளவுக்கு? என் உயிரையும் கொடுக்க நான் தயார், உலகத்தை மட்டும் இல்ல என் உயிரையும் கொடுக்க தயார்னு ஷஹாதா மாத்திருச்சு. ஆனா நம்முடைய ஷஹாதா நம்மகிட்ட எப்படி இருக்கு? பேசுற நான் உட்பட சேர்த்துதான் சொல்றேன், என்னை உட்பட சேர்த்துதான் சொல்றேன். நம்மள்ட்ட இருக்கிற ஷஹாதா இந்த உலகத்துக்காக மார்க்கத்துல எதையும் இழக்க தயாருங்கிற ரீதியில தான் நம்ம இருக்கிறோம் இல்லையா? அப்படித்தானே இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இப்ப நம்முடைய ஷஹாதா அந்த அளவுக்கு பலகீனமா இருக்கு. நம்ம ஷஹாதாவுடைய ஷர்த் என்ன சொன்னோம்? உள்ளத்தால் உறுதி கொண்டு நாவால் மொழிந்து அமலால் அதை செயல்படுத்துறோம். இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறோம்? நாவால சொல்லிட்டோம், இப்பதான் உள்ளத்தால உறுதி கொண்டுகிட்டு இருக்கோம். நம்ம பிரச்சனை எங்கன்னு புரியுதா? ஃபர்ஸ்ட் உள்ளத்தால உறுதி கொண்டுட்டு ஷஹாதா சொல்லணும். ஆனா நம்ம ஷஹாதா சொல்லிட்டோம், இப்பதான் என்ன பண்றோம்? உறுதி கொண்டுட்டு இருக்கோம். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மகிட்ட மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்குது. ஆனா ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட இருக்க வேண்டியது என்ன? ஷஹாதாவை முழுமையாக உறுதி கொள்ளணும். ஷஹாதா முழுமையாக உறுதி கொண்டது என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர். இதை நாம எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு மார்க்க விஷயங்கள் நடந்துப்போம். தொழுகையை விடுற சூழல் ஒன்று வருதா? பா வணங்குறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க சரியா வணங்கணும்னு. இப்ப இதை புரிஞ்சனா எந்த சூழ்நிலையிலையும் தொழுகையை விட மாட்டேன், எந்த சூழ்நிலையிலையும் தொழுகை விட மாட்டேன். ஷஹாதா நான் சரியா புரிஞ்சிருந்தா. உதாரணத்துக்கு நான் கேட்கிறேன், நம்மளை ஏதோ ஒரு இடத்துல சிறைப்பிடிச்சிட்டாங்க, ஏதோ ஒரு இடத்துல சிறைப்பிடிச்சிட்டாங்க. இந்த கையும் சங்கிலியால கட்டி வச்சுட்டாங்க, இந்த கையும் சங்கிலியால கட்டி வச்சுட்டாங்க, ரெண்டு காலையும் ரெண்டு பக்கம் சங்கிலியால கட்டி வச்சுட்டாங்க. ட்ரெஸ்ஸு இல்லை, நம்ம நிர்வாணமா வச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல, 2-3 நாள் அப்படிதான் வச்சிருக்கிறாங்க. சரியா? இப்ப என் மேல தொழுகை கடமையா இல்லையா? என்னால உதவு செய்ய முடியாது, தயமும் செய்ய முடியாது, தக்பீர் கட்ட முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. இப்படி ஒரு சூழல்ல நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். என் மேல தொழுகை கடமையா இல்லையா? கடமை, தொழுதே ஆகணும் இல்லையா? எந்த நிலையில? கையை காலை கட்டி இருக்குது எனக்கு, அதாவது தொழுகை கூடணும்னா ட்ரெஸ் வேணும், ஆடையை நல்ல ஆடை போட்டு தொழுவணும், நிர்வாணமா தொழுவக்கூடாது, எல்லா சர்ச்ச சட்டங்களும் இருக்கு. ஆனா இந்த சூழல் இப்ப எதையுமே செய்ய முடியாது என்னால, ஆனாலும் நான் தொழுவணும். எப்படி யாருக்கு அந்த இடத்துல தொழுவணுங்கிற எண்ணம் வரும்? ஷஹாதால யார் உறுதியா இருக்காங்களோ அவங்களுக்கு வரும். இந்த நேரத்துல தொழுவணும்னு சொல்லிட்டோம்ல. ஆனா இன்னைக்கு பீச்சுக்கு போறதுக்காண்டி தொழுகை விடுற சமுதாயம் தான் நம்ம சமுதாயம். டூருக்கு போனோம்னு தொழுகை விடக்கூடிய சமுதாயம் தான் நம்ம சமுதாயம். வீட்டுல ஃபங்க்ஷன்ங்கிறதுனால 2 வக்து தொழுகையை தள்ளி போட்ட சமுதாயம் தான் நம்ம சமுதாயம் இல்லையா? நான் சொல்றது உண்மையா பொய்யா? இல்ல ஜி நீங்க என்ன சும்மா சும்மா எக்ஸ்ட்ரீமா ஒரு விஷயத்துக்கு கதையை விட்டு அடிக்கிறீங்க அப்படி யாரும் சொல்றீங்களா? இது இல்லையா நம்ம சமுதாயத்துல? இருக்கா இல்லையா? இருக்குல்ல. அப்ப பேச நான் உட்பட சேர்த்துதான் சொல்றேன், இருக்கும். நாம எல்லாருமே அப்படிதான் இருக்கிறோம். காரணம் என்ன? ஷஹாதா இன்னும் பலம் ஆகல. ஒன்னும் இல்ல, உதாரணத்துக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வை தெரிந்து கொள்ளணும் ஒரு கிளாஸ் போட்டா நம்மள எத்தனை பேர் வருவோம்? லா இலாஹ தெரிஞ்சது தானங்க, அதை சொல்லி தானே முஸ்லீமா இருக்காங்க. லா இலாஹ தெரியாதா அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றான், லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அனுப்பப்பட்ட ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு இறக்கப்பட்ட வேதத்தை கொண்டு வந்த ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு சுன்னாக்களை சொல்லி கொடுத்த ரசூலுல்லாஹ். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பேசுறான், ஃபஅலம், நபியே நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நிச்சயமாக அவன் வணங்கத்தகுதி அவனை தவிர வேறு யாரும் இல்லை. நபியை நீங்க தெரிஞ்சுக்கோங்க, கத்துக்கோங்க. ஃபஅலம், தெரிஞ்சுக்கோங்க. நல்லா திரும்பவும் பேசுறான் அதை பத்தி.
ஏன் அவ்வளவு முக்கியத்துவம்னா, அது சரியில்லைன்னா மார்க்கத்துடைய எந்த காரியங்களும் நம்மகிட்ட சரியா இருக்காது. லா இலாஹ இல்லல்லாஹ் சரியா இருந்தா தான் அல்லாஹ் மேல பயம் வரும். லா இலாஹ இல்லல்லாஹ் சரியா இருந்தா தான் ரசூலுல்லாஹ்வை நம்ம நேசிப்போம். அல்லாஹ் மேல பயம் இருந்தா தான் இபாதத்தை சரியா பண்ணுவோம். ரசூலுல்லாஹ்வை நேசிச்சாதான் சுன்னாவை சரியா ஃபாலோ பண்ணுவோம், இல்லையா? இப்ப இதெல்லாத்தையும் விடுறோம்னா பயமும் இல்ல, ரசூலுல்லாஹ் மேல நேசமும் இல்ல. என்ன காரணம்? நம்மகிட்ட ஷஹாதா சரியான முறையில் புரியப்படல. அதுக்கப்புறம் தானே தொழுகையை பத்தி நம்ம பேசணும். யார்கிட்ட தொழுகையை பத்தி பேசினா செல்லும்? இப்படிதாங்க தொழுகணும்னு யார்கிட்ட சொன்னா செல்லும்? அல்லாஹ்வை பயந்து ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறவங்கள்ட்ட, இல்லையா? யார்கிட்ட ஜக்காத்தை பத்தி பேசினா செல்லும்? யார்கிட்ட ஹஜ்ஜை பத்தி பேசினா செல்லும்? யார்கிட்ட நோன்பை பத்தி பேசினா செல்லும்? யார் உள்ளத்துல ஈமான் உறுதியாக இருக்குதோ, யார் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, யார் அல்லாஹ் தூதரை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்ட்ட தான் அது செல்லும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது என்ன சொல்றான்? வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே நீ உபதேசம் செய்யுங்க, நினைவூட்டிக்கிட்டே இருங்க. அது யாருக்கு பயனளிக்கும்? தன்ஃபஉல் முஃமினீன், முஃமின்களுக்கு தான் அது பயனளிக்கும். யார் சரியான முறையில் ஈமான் கொண்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அது பயனளிக்கும். அப்ப அன்பின் இஸ்லாமியர்கள் நம்ம எல்லாருமே சாதாரணமாக அதான் தெரியுமே அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அதுக்கானது அல்ல. மக்கால 13 வருஷம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? 13 ஆண்டு காலம் மக்கால இருந்தாங்க, இல்லையா? 13 ஆண்டு காலம் எதை பத்தி பேசினாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ். 13 வருஷம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினது எதை? லா இலாஹ இல்லல்லாஹ். மதீனாக்கு வந்த பிறகுதான் தொழுகை எல்லாம் நோன்பு எல்லாம் கடமையாக்கப்பட்டுச்சு. சட்டத்திட்டங்கள் எல்லாம் இறக்கப்பட்டுச்சு எங்கதான்? மதீனால தான். அப்ப யோசிங்க, நாம லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னும் நல்ல முறையில் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, அதை பத்தின பாடங்களை படிக்க வேண்டியது இருக்குது. அது பலகீனமாக இருக்கக்கூடிய சமுதாயம் ஒரு காலத்திலையும் வெற்றி அடையக்கூடிய சமுதாயமாக இந்த உலகத்துல இருக்காது. அதில் பலகீனமாக இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு காலம் அல்லாஹ்வை நெருங்கக்கூடியவர்களாக, பலம் பொருந்தியவர்களாக, பிறருக்கு பயனளிக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டோம். அல்லாஹ் பாதுகாக்கணும் அந்த நிலைமையில இருந்து. அப்ப இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை உறுதி கொண்டு நாவால மொழியணும். அப்படின்னா நம்ம இப்போ நாவால மொழிஞ்சிட்டோம், ஆனால் இப்போ உறுதி கொண்டுகிட்டு இருக்கோம். இந்த நிலைமை நம்மகிட்ட மாறணும். அல்லாஹ் இந்த கலிமாவை ஷஹாதாவை சரியான முறையில் உறுதி கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நம்ம எல்லாருக்கும் ஏற்படுத்தணும். இது நம்ம சரியான முறையில் உறுதி கொண்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி வரக்கூடிய எல்லாம் நம்மளுக்கு அழகான முறையில் மாற்றப்பட்டுரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஹதீஸுடைய முதல் பகுதி ஷஹாதா. ஷஹாதா பற்றி பேசணும்னா அது இன்னும் நிறைய போவோம். நம்ம அடுத்தடுத்த பார்க்கணுங்கிறதுனால ஓவரால் ஷஹாதா எந்த அளவுக்கு முக்கியங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம் வரலாற்று சம்பவங்களோட சேர்த்து. அடுத்து ஷஹாதாக்கு அடுத்து இருக்கக்கூடிய விஷயம் என்ன? தொழுகை, இல்லையா? இஸ்லாத்துடைய முதல் கடமை ஷஹாதா. ஷஹாதா சரியா சொல்லிட்டு அடுத்து அவன் முஸ்லீமா இல்லையாங்க தீர்மானிக்க போறது எது? தொழுகை. தொழுகை ஒருத்தன் விட்டு அவன் யாரு? காஃபிர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது ஒரு முஸ்லீமுக்கும் அவனுடைய அந்த ஷஹாதா, அவன் முஸ்லீமா இல்லையாங்கிறத தீர்மானிக்கிறது எதுதான்? தொழுகை தான். தொழுகையை விட்டுட்டு அவன் காஃபிர். இந்த தொழுகை இருக்குல்ல, இபாதத்துகளே ஸ்பெஷலான இபாதத். எப்படி சொல்லுங்க? இந்த தொழுகை இபாதத்துகளே ஸ்பெஷல். இந்த இபாதத்தை மாதிரி அல்லாஹ் வேற எந்த இபாதத்தையும் நம்மளுக்கு கடமையாக்கல. இந்த இபாதத்தை மாதிரி வேற எந்த இபாதத்தையும் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கல. ஏன் இது ஸ்பெஷல்? செய்யணும், உடலாலையும் உள்ளத்தாலையும் ஒன்றுபட்டு செய்யறது. பயபக்தியோட அல்ல செய்யறது. சரி, உல தூய்மையோட. கரெக்ட். எல்லா இந்த பாயிண்ட் எல்லாமே இப்போ இதில் வரும் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க. அடிமை, நான் அடிமை அப்படிங்கிறத அந்த தொழுகை வெளிப்படுத்துது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அல்லாஹ் எல்லா இபாதத்துகளையும் கடமையாக்கினான்ல. எப்படி கடமையாக்கினான்? வஹியை இறக்கி கடமையாக்கினானா, ரசூலுல்லாஹ்வை கூப்பிட்டு கடமையாக்கினானா? அல்லாஹ் எவ்வளவு இபாதத்துகளை கடமையாக்கான். நோன்பு, ஜக்காத், ஹஜ், உம்ரா, எவ்வளவு விஷயங்கள் நம்மளுக்கு அல்லாஹ் எவ்வளவு இபாதத்துகளை கொடுத்துருக்கான்ல. இந்த எல்லா இபாதத்துகளையும் அல்லாஹ் வஹி இறக்கி நம்மளுக்கு கொடுத்தானா, இல்ல ரசூலுல்லாஹ் மேல கூப்பிட்டு கொடுத்தானா? எல்லாத்தையும் கீழே தான் அனுப்புனான். ஆனா தொழுகைக்கு ரசூலுல்லாஹ் அல்லாஹ் மேல கூப்பிட்டான். தொழுகை அல்லாஹ் கொடுப்பதற்கு முன்னால், தொழுகைங்கிற இபாதத்தை ரசூலுல்லாஹ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் மேல கூப்பிட்டு ஸ்பெஷல் ஏற்பாடு பண்ணியிருந்தான். வானத்துக்கு கூப்பிட்டான், சொர்க்கத்தை காமிச்சான், நரகத்தை காமிச்சான், அவருடைய படைப்புகளை காமிச்சான், நபிமார்களை காமிச்சான், வானவர்களை காமிச்சான். மிகப்பெரிய ஒரு பயணத்தை அல்லாஹ் அதிசயமான ஒரு பயணத்தை ஏற்படுத்தினா. எல்லாத்தையும் கடைசியில் என்னத்தை கொடுத்து அனுப்புறான்? தொழுகையை கொடுத்து அனுப்புறான். அப்ப நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி தொழுகை சாதாரணமான ஒரு இபாதத் இல்ல. மற்ற இபாதத்துகளோட ஒப்பிடும்போது மற்ற எல்லா இபாதத்துகளும் மேலிருந்து கீழே இறக்கப்பட்டுச்சு, இங்கிருந்து கூப்பிட்டு அங்கிருந்து கொடுக்கப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு முக்கியமான இபாதா அஸ்ஸலா, தொழுகை. குர்ஆன் சொல்றோம் இல்லையா? குர்ஆன்னா
அனுப்பப்பட்ட வேதம், இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கான வேதம் அப்படிங்கிறோம். தொழுகை எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நம்ம விளங்கணும்னா, இந்த குர்ஆன் அந்த தொழுகையில் இல்லைன்னா அந்த தொழுகையே செல்லாது. முக்கியமான இபாதத்துலே முக்கியமானது தொழுகை. இந்த தொழுகை செல்லுபடியாகணும்னா அதுல என்ன வேணும்? எனக்கு குர்ஆன் வேணும். இந்த குர்ஆன் இல்லைன்னா அந்த தொழுகையே செல்லுபடியாகாது. இப்போ நான் ஒருத்தர் நோன்பு வைக்கிறாருங்க, அந்த நோன்புல ஒரு குர்ஆனே ஓதலை, நோன்பு செல்லுமா செல்லாதா? ஜக்காத்து கொடுக்குறாரு, செல்லுமா செல்லாதா? ஹஜ்ஜு செய்யறாரு, உம்ரா செய்யறாரு, செல்லுமா செல்லாதா? குர்ஆனே ஓதலை வராது எதுவுமே. ஆனா தொழுகையில ஒருத்தர் குர்ஆன் ஓதலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொழுகையே செல்லாத ஒரு எத்தனை வருஷங்கள் என்று தொழுதாலும் சரி. இது நம்ம எல்லாருக்குமே சாதாரணமா தெரிஞ்சதுதான். ஆனா இதோடைய தாக்கத்தையும் இதோடைய ஒரு வெயிட்டையும் நம்ம இன்னும் புரியல. அதனாலதான் தொழுகையில நம்மள்கிட்ட கவனக்குறையும் ஒரு பொடும்போக்கும் நம்மகிட்ட இருக்கு. பாருங்களேன், தொழுதா சொர்க்கமா நரகமா? தொழுதா சொர்க்கம். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். தொழுகையாளிகளுக்கு கேடுதான். ஏன்னா முக்கியமான சாப்டர் தொழுகைங்கிறது, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுல ஒருத்தவன் இஸ்லாத்துல சரியில்லைன்னா முடிஞ்சு போச்சு, அவன் ஷஹாதா சொல்லியிருந்தாலும் மாட்டலாம். தொழுகையில ஒருத்தவன்ட்ட பிரச்சனை இருக்குன்னா அவன் ஷஹாதா சரியா சொல்லலைன்னு அர்த்தம், ஷஹாதாவை சரியா புரியலைன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப அந்த அளவுக்கு இந்த ஷஹாதா என்பதும் ஷஹாதாக்கு அடுத்து வரக்கூடிய தொழுகை என்பதும் ஒரு மனிதனுடைய இஸ்லாத்தை அவனிடமிருந்து வெளிப்படுத்தக்கூடியதாகவும் அவனை அந்த இஸ்லாத்திலே உறுதிப்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு இந்த தொழுகையை அதாவது முக்கியத்துவப்படுத்தப்படுது. போர்க்களத்தில் கூட, போர் நடந்து கொண்டிருக்கும் சமயத்தில் கூட அல்லாஹ் அதுக்குன்னு தனி சட்டம் சொல்றான். நீங்க ஒரு படை தனியா பிரிஞ்சு தொழுவுங்க, அந்த படையை ஒருத்தர் பாதுகாக்கட்டும், அந்த படையில இவங்க சஜிதா செஞ்சோன்னா நீங்க சஜிதா செய்யுங்க, அப்படி அல்லாஹ் அதுக்குன்னு தனி செட்டப்பே அல்லாஹ் கொடுக்குறான். அப்ப இந்த அளவுக்கு தொழுகை என்பது ரொம்ப முக்கியமா இருக்கு. அடுத்து சௌமை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே தெரியும், நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் நோன்பு நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னு. அடுத்து ஜக்காத். ஜக்காத் இன்னைக்கு என்ன கொடுக்கணும்? இன்னைக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, சிம்பிளா ஷார்ட்டா மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஜக்காத் கடந்த வருஷத்தை விட இன்னைக்கு நிறைய கேள்விகளுக்கும் நிறைய சந்தேகங்களுக்கும் உரிய ஒரு இஸ்லாம் மார்க்க சப்ஜெக்டா மாறிடுச்சு. ஏன் 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 நகை ரேட் ரொம்ப ஏறி போச்சு. போன வருஷம் 10,000 ஒருத்தர் ஜக்காத்து கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், தான் சொத்துக்கு ஒருத்தர் போன வருஷம் 10,000 கொடுத்துருந்தாருன்னா இன்னைக்கு அவர் என்ன, போன வருஷம் 10,000 கொடுத்தாரு, அதே நகை தான் இன்னைக்கு இருக்குது. ஆனா இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா கொடுக்கணும்? அவரு 3 மடங்கு அதிகமாயிடுச்சு, 40,000 கொடுக்கணும் அவரு. இப்போ மக்கள் மத்தியில ஜக்காத்து சம்பந்தமான சந்தேகம் வந்துருச்சு, ஜக்காத் கொடுக்கணுமா வேணாமா? இப்பதான் எல்லா, அதாவது போன வருஷம் வரைக்கும் ஜக்காத் வருஷம் கொடுக்கணுங்க அப்படின்னு இருந்தவங்க எல்லாம் இப்ப கேள்வி கேட்கறாங்க, வருஷம் கொடுக்கணுமா ஜி? இத்தனை வருஷமா வருஷம் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க, இப்ப திடீர்னு நினைக்கிறாங்க வருஷம் கொடுக்கணுமா ஜி ஜக்காத்து? இல்ல ஒரு தடவை கொடுத்தா போதும்னு சொல்றாங்களே, இதெல்லாம் தெரியும் ஏற்கனவே. ஆனா இப்ப நகை ரேட்டு ஏறணும்னா கொடுக்க கஷ்டமானவன இப்பதான் ஜக்காத் சம்பந்தமான கேள்விகள் எல்லாம், ஜக்காத் சம்பந்தமா வேறு யாரெல்லாம் நம்மளுக்கு சாதகமா சொல்றாங்கிற பார்க்கக்கூடிய சூழல் அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர நிறைய பேருக்கு உருவாகி இருக்குது. இதுக்கு என்னதான் காரணம்? ஷஹாதா முழுமையாக இன்னும் நம்பப்படலை. ஷஹாதாவை அல்லாஹ் தருவான், ரசூலுல்லாஹ் இப்படிதான் சொல்லி தந்தாங்க, நான் இழந்தாலும் பரவாயில்லை நான் அதை அடைவேன் அப்படிங்கிற நிலைமை நம்மள்கிட்ட இன்னும் சரியான முறையில் வரல, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அப்போ இந்த ஜக்காத் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரியான முறையில் அதை கணக்கிட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு இதுக்குன்னு தனி கிளாஸ் நம்ம போடணுங்கிற தேவை இல்லை. ஏன்னா இன்னைக்கு இணையதளங்களில் என்ன ஆயிடுச்சு, யூடியூப்லேயே நிறைய உலமாக்கள், மிக மூத்த உலமாக்கள், பெரிய உலமாக்கள்லாம் அக்கு வேறு ஆணி வேற பேசியிருக்கிறாங்க. எப்படி ஜக்காத் கொடுக்கணும், எது கொடுக்கணும், எது கொடுக்கக்கூடாது, எது தேவையில்லை, எப்படி இருந்தால் நம்ம கொடுக்கணும், மாதம் வாங்குற சம்பளத்துக்கு ஜக்காத் கொடுக்கணுமா, இந்த மாதிரி நிறைய தலைப்புகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க யூடியூப்ல பேசியிருக்கிறாங்க. ஷேக் முபாரக் மதனி, அதே மாதிரி முஜாஹித் பின் ரசீன், இந்த மாதிரி அதாவது அத்தன்டிகேட், அதாவது சரியான உலமாக்கள்கிட்ட நம்ம எடுக்கணும். இதே நிறைய பேர் இல்லாததுன்னு சொல்லக்கூடியவங்க இருக்க தானே செய்கிறாங்க. அது மாதிரி அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவை சார்ந்த உலமாக்கள்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், அது எல்லாத்தையுமே எடுக்கணும். அப்போ ஜக்காத் என்பதும் என்னுடைய ஈமானை உறுதிப்படுத்தக்கூடிய, என்னுடைய ஷஹாதாவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இதில் எந்த ஒன்றை, இந்த இஸ்லாத்துடைய வெளிப்படையான காரியங்கள் எந்த ஒன்று மறுக்கப்பட்டாலும் அவர்களோடு போரிடுவது என்பது இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் அது கடமை இல்லையா? இப்போ தொழுகையை விட்டா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் மரண தண்டனை. ஜக்காத்தை விட்டா என்ன, அவர்களுக்கும் மரண தண்டனை தான். அபூபக்கர் அவங்க யாரோட போர் செஞ்சாங்க? ஜக்காத் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்களோட தான் அபூபக்கர் போர் செஞ்சாங்க. எந்த அளவுக்கு அபூபக்கர் சொன்னாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது ஒரு பெண் ஆட்டுக்குட்டியை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இப்ப நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா
நான் அவர்களோட போர் செய்வேன் அப்படின்னாங்க. போரும் செஞ்சாங்க, அவர்களை கைதிகளாக்குனாங்க, அவங்களை அடிமைகளாக்குனாங்க என்பதுதான் நம்ம வரலாற்று ரீதியில் பார்க்குறோம். அப்போ ஜக்காத்தை யார் ஒருத்தர் மறுத்தாலும் என்ன ஆகிடும்? அவரும் காஃபிர் ஆயிடுவார், அவர் கூட போர் செய்யணும். இப்போ கடைசியாக ஒரே விஷயத்த சொல்லி முடிக்கிறேன். ஹஜ் இருக்கா இல்லையா? ஹஜ்ஜுக்கு என்ன, ஹஜ் செய்யறதுனா என்ன கடமையாகும்? ஹஜ் எப்போ கடமையாகும்? உடல் சக்தி இருந்து, போகிறதுக்கான செல்வம் இருந்து, பாதை இலகுவாக இருந்து, ஹஜ் செய்யறதுக்கான எல்லாம் ப்ராப்பராக பட்டு இருந்துச்சுன்னா ஹஜ் நம்ம மேலே கடமை. உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் எல்லா ஊரில் எல்லா ஆளுநர்களுக்கும் உமர் அல்லாஹ் லெட்டர் எழுதுறாங்க. எல்லா ஆளுநர்களுக்கும் உமர் அல்லாஹ் என்ன பண்ணுறாங்க? லெட்டர் எழுதுறாங்க. யாரெல்லாம் ஹஜ் செய்வதற்கு சக்தி இருந்தும், பொருளாதாரம் இருந்தும், எல்லா விதமான சக்தியும் இருந்தும் யாரெல்லாம் ஹஜ் செய்யாமல் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஜிஸ்யா வரியை கடமையாக்கிடுங்க. ஜிஸ்யா யாருக்கு கிடையாது? ஜிஸ்யா யாருக்கு கிடையாது? ஒரு இஸ்லாமிய ஆட்சியின் கீழே ஜிஸ்யா யாருக்கு கிடையாது? யாருக்கு ஜிஸ்யா கடமை? ஜிஸ்யா யாருக்கு கடமை? காஃபிர் தான், முஸ்லீம் அல்லாதவருக்கு. ஜிஸ்யா தரலன்னா போர் செய்யணும், அவங்களோட போரிடணும். நல்லா கவனிங்க பாயிண்ட்டை. ஹஜ் செய்ய சக்தி இருந்தும் யார் ஹஜ் செய்யாமல் இருக்கிறாங்களோ உமர் அல்லாஹ் எல்லா ஆளுநர்களுக்கும் லெட்டர் எழுதுறாங்க. அவருடைய அந்த சலுகையை நீக்கிட்டு எல்லாருக்கும் ஜிஸ்யாவை கடமையாக்கிடுங்க அப்படின்னு என்ன சொல்றாங்க? அவர்கள் காஃபிர். அவங்க தர மறுத்தாங்கன்னா அடுத்து போர் தான். அப்போ இஸ்லாத்துடைய இந்த 5 காரியங்களும் நம்மகிட்ட சரியான முறையில் இல்லை என்றால் அது நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மறுமையில் அழிப்பதற்கான ஒரு உண்டுகோலாக இருக்கும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். எனவே நம்ம இந்த இஸ்லாமிய ஷஹாதாவுடைய 5 விஷயங்களும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஷஹாதாவை இன்னும் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. நிறைய பகுதிகள் இருக்கிறதுல நம்ம சுருக்கமாக சொன்னதுனால நிறைய விஷயங்களை பேச முடியல. ஷஹாதாவை பற்றி நீங்கள் இப்போ நம்ம எல்லாருமே நல்லா படிக்கணும். நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. இதில் நம்ம உறுதியாகாத வரைக்கும் நம்முடைய செயல்கள் எதுவுமே உறுதியாகாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஷஹாதா உறுதியாயிடுச்சுன்னா பாக்கி நாளை பற்றி நம்ம பேசவே தேவையில்லை. சாதாரணமாகவே நம்மகிட்ட அந்த வாழ்க்கையில் நம்முடைய காரியங்கள் அழகாக்கப்படும். நண்பின் இஸ்லாமிய உறவுகளே, இது வரைக்கும் பார்த்த விஷயங்களை நம்ம சரியான முறையில் புரிஞ்சு வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் ஆக்கி வைப்பானாக என்று கூறியவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். யா முகல்லிபல் குலூப் ஸபித் கல்பி அலா தீனிக். யா முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் குலூபனா அலா தஆத்திக். وآخر دعوانا الحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.